ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொட்டுக்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? தேங்காய் சட்னி, தேங்காய் சில நேரங்களில் வந்து டக்குன்னு போய் வாங்க முடியாதப்போ எப்போதான் தேங்காய் சட்னி சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு ஒரு யோசனை தோணும். ஆனால் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிங்கன்னா தேங்காய் சட்னிக்கு ஈடாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நான் 4 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடாயில் விட்டு அந்த இஞ்சியும் ஒரு 6 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் மற்றபடி வேறு எதுவுமே போட தேவை. ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா வந்து பாதியில் நிறுத்திட்டிங்கனாக்கா அது பச்சை வாசனை அடிக்கும். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மாற்றின்னு இதில் வந்து நான் 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் அரைக்கிறேன் இப்போ. அதனால் எனக்கு தேவையான அளவு இது 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அரைக்கிறேன். இந்த அளவு போதும். போட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு அரைச்சி சுட இட்லி சுட்டு இந்த மாதிரி பொட்டுக்கடலை சட்னி வச்சு அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட நம்மளுக்கு சாப்பிட்டுனே இருக்கலாம்னு தோணும் சூடாக இருந்தாக்கா. சில நேரங்களில் இந்த சாயந்தர டைம்லாம் வந்து நைட்டில் டிஃபனில் வந்து இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து அதை மாற்றிக்கிறேன். அரைச்சிட்டேன். ரொம்ப வந்து திக்காக வைக்காதீங்க. ரொம்ப திக்காக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி திகட்டும் பொட்டுக்கடலை சட்னி. அதில் இஞ்சியெலாம் அதனால தான் வந்து இஞ்சி போடுறது. இஞ்சி போட்டோனாக்கா வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகிடும். அதேமாரி வாசனையாக இருக்கும். சட்னி வந்து நல்ல ஒரு வாசனை கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு அதை சட்னி வந்து கரைச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா ரொம்ப திக்காக இருக்க தேவையில்லை. இப்போ நான் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் அலசி அதிலே ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் கரைச்சிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப கட்டியாக இருந்தால் சட்னி பிடிக்காது. அதனால் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கட்டியாக வேணுன்னா கட்டியாக வச்சுக்கலாம், திக்னஸாக. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோமா? ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்பு பற்ற வச்சு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிறேன். நான் சின்னதாக தாளிக்கிறதுக்குன்னே தனியாக வச்சுருக்கேன். வானல்லாம் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு தாளிச்சிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அதில் கடுகுளுத்தம்பயிறு போட்டுக்கிறேன். நல்லா கடுகுளுத்தம்பயிறு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து போட்டுருவேன். அதையும் போட்டு அப்படியே கிண்டி விட்ருங்க. இப்போ வந்து பெருங்காயத்தூள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுங்க. அந்த சூட்லேயே வந்து பெருங்காயத்தூள் வந்து பொரிஞ்சிடும். ஏன்னா அடுப்பு ஆனில் வச்சுட்டு நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா கருகிடும். அதுக்காக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை சட்னி ரெடி. சுட இட்லி வேகுது, எடுத்து வச்சு சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். இட்லி சட்னி இப்போ வந்து நம்ம சாப்பிட்டுன்னே இருக்கலாம்னு ஆசையாக இருக்கும். பாய்.